ஓம் குருவே துணை. மச்சநாத் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ குடால் அருகில் உள்ள ஆடூல் என்ற கிராமத்துக்கு அவர் போறார். அங்க எதுக்கு மச்சநாத் போறாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க மகாகாளியை தரிசிக்க போறார். மகாகாளி அசுரர்களை வதம் செஞ்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மச்சின்நாத் அங்க போய் காளிமாவை தரிசித்து வணங்கி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாபரி வித்தையை நீங்க தான் ஆசீர்வாதிக்கணும் மாதா அப்படின்றாங்க. அதுக்கு காளி மாதா சொல்றாங்க, இங்கிருந்து போ, இல்லைன்னா நீ அழிஞ்சிடுவ அப்படின்னு கோபமா காளி மாதா சொல்றாங்க. அதுக்கு மச்சின்நாத் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மாருதி பாண்டவருக்கு உதவினார், அது மாதிரியே நீங்க எனக்கு உதவணும் மாத்தா அப்படின்றாங்க. அதுக்கு காளி மாதா சொல்றாங்க, மீன் வயிற்றில் பிறந்த உன் படிப்பறிவினால் என்ன பயன் அப்படின்னு காளி மாதா சொல்றாங்க. காளி மாதா சொல்றாங்க, நீ ஏன் கூடயே மோத பாக்குறியா, வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு கோபமா கர்ஜிக்கிறாங்க. அப்போ தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடுறாங்க. ஐயோ காளி மாதா இவ்வளோ கோபம் கொள்றாங்களே, பூமி தாங்காதே. மச்சிந்த மாதா சொல்கிறாங்க, தேவதைங்களா உன் குருவை அழைச்சிக்கோ, உன்னை காப்பாற்றிக்கோ, இல்லைனா நீ அழிஞ்சிடுவ, ஓ சீக்கிரம் இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு தேவதைங்களாம் ஓடுறாங்க. அப்போது காளி மாதா சொல்கிறாங்க, அதாவது உன்னை சேர்ந்த அனைவரையும் நான் துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மச்சின்நாத் கொஞ்சமும் பயம் இல்லாம வாச வா அஸ்திரத்தை ஏவினார். அப்போ காளி மாதா அந்த வாச வா அஸ்திரத்தை சம்ஹாரம் செய்யறாங்க. அப்போ மச்சின்நாத்துக்கும் காளி மாதாவுக்கும் தொடர்ச்சியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்போ இவரு மச்சின்நாத் என்ன பண்றாருன்னா, வாதாகர்ஷண மந்திரத்தால் காளி தேவியை மயக்காடைய வச்சிடுறாரு. அப்போ தேவி ஈஸ்வரன் வணங்கி காப்பாற்றும்படி கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் சொல்ற மச்சின்நாத்தை பார்த்து, உன்னோட சக்தியை நான் மெச்சணும், பழையபடி காளி மாதாவை பழையபடி நீ கொண்டு வா அப்படின்னும் போது மச்சின்நாத் மந்திரத்தை ஜெபிச்சு பழையபடியே தேவியை கொண்டு வந்துடுறாரு. அப்போ தேவி மாதா அருள் புரிகிறாங்க, என் பெயருடன் சேர்த்து நீ ஜபிக்கும் மந்திரங்கள் சித்தி அடியும் அப்படின்னு சொல்லி மச்சினநாத்துக்கு வரமும் கொடுத்தாங்க. இந்த கதையிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நவநாதர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரும் தொடர்ச்சியா. அவரோட நம்பிக்கை, அதாவது இறைவன் மேல வச்ச நம்பிக்கை சிறிதும் பிசையாமல், அவரு கடவுள் நம்ம முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு அவரோட நம்பிக்கையை அவர் எங்கேயுமே தளர விடாம பார்த்துக்கிறார். அப்போ திருவிளையாடலாம் புரியுது, எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் தான். சிவனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அவரோட திருவிளையாடல் தான் நடக்குது ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ தேவி மாதா மயக்க அடைஞ்சும் கூட சிவன் உன்னோட சக்தியை மெச்சினோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம இந்த கதையில உள்ள கருத்துப்படி நம்ம நம்பிக்கை, அந்த பொறுமை, அது எப்போதும் கைவிடாம இறைவன் நம்ம எப்பவும் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளை சோதிப்பவரும் அவர் தான், சாதனையை புரிய வைப்பவரும் அவர் தான். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றாங்க. அது சும்மாவா சொன்னாங்க? அதனால குருவை நம்ம சரணடையும். இது மாதிரியா இதிகாசங்கள் நம்ம கேட்கறதாலையும், புராணங்களை படிக்கிறதாலையும், மந்திரங்களை ஜபிக்கிறதாலையும், மகான்களை வழிபடுவதாலையும்
நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு எப்பவுமே சித்தி கிடைக்கும். அதோட கடவுளோட அனுகிரகமும் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஹலா நிரஞ்சன்.